சித்தார்த்துக்கு உங்களுக்கு இருந்த நட்பு தான் இந்த பொது காரியங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டது காரணமாக இருந்ததா, இல்லை நீங்கள் சித்தார்த்தை ஈடுபடுத்துனீங்களா? சித்தார்த்துக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, தீயாமலைக்கு சும்மா செய்யணும் குமார்லேருந்து. பட் இதுதான் சார், இது வந்து இப்படி தான் நான் எங்கள் தாத்தாவை பார்த்துருக்கேன், இப்படி தான் நான் இருந்திருக்கேன். இது நான் சொல்கிறது வந்து சென்னை ஃப்ளட்ஸுக்கு நாங்கள் போய், சென்னை ஃப்ளட்ஸ் என்னென்னா, இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் உட்காந்துருந்தேன். ஃபுல் டே மழை, டிசம்பர் 1 அன்றைக்கி தான். அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தீபாவளின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு வாரமோ 2 வாரம் முன்னாடி பயங்கர மழை. அண்ணா சாலை ஃபுல்லாக டிராஃபிக் ஆல்ட்டு, கொட்டுது மழை. நான் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். 4 மணி நேரம் ஒரே இடம் தான். அன்றைக்கி சென்னையில் இருக்கிறவங்களே ஞாபகம் இருக்கும், அந்த பெரிய மழைக்கு 2 வாரம் முன்னாடி. ஸோ ரோட்டில் பார்த்தா ஒரு 7-8 பசங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க, ஒரு 25-26 வயசு பசங்க வந்து டிராஃபிக் ஃபுல்லுத்தையும் மழையில் நின்று முறைப்படுத்திட்டு இருக்காங்க. போங்க அண்ணா, இப்படி போங்கண்ணா, இந்த பக்கம் இந்த மாதிரி நான் அவளே பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு நின்று பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் இந்த டிசம்பர் 1 மழை பெய்யுது, ஃபுல் டே நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது சாயங்காலம் 6 மணிக்கு எனக்கு இந்த பசங்க டக்குன்னு ஃப்ளாஷ் ஆனாங்க. அவனுக்கு எதுக்கு அதை பண்ணானுங்க, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு. இவ்வளோ மழை பெய்யுது, நம்ம சும்மா இருக்கமே. என்கிட்ட இனோவா இருந்தது அப்போ. ஸோ நம்மகிட்ட ஒரு பெரிய கார் இருக்குது. நிறைய பேர் வந்து ட்விட்டரில் பார்த்தா நான் இங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கேன், அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கேன் அப்படின்னும் போது எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்னு நான் பிக் எஃப்எம்மோட ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள், ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், இப்போ ஸ்டேஷனில் ஒரு ஆர்ஜே போடுங்க, யார் எங்கே மாட்டியிருந்தாலும் அவங்க அதுக்கு கால் பண்ணலாம். யாருக்கு எந்த ஏரியாவில் தங்கறதுக்கு ஒரு ரூம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து ரைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுக்க விருப்பமாக இருந்தாலும் அது கால் பண்ணலாம். ஸோ இது அதையும் கனெக்ட் பண்ணி ரோட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்கள ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணலாம். அவ்வளோ மழை பெய்யுதுன்னு நைட்டு 10 மணிக்குள்ள இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 11 மணிக்கு வந்து அகைன் வந்து திருப்பி என்னாச்சுன்னா, நம்மக்கிட்ட இனோவா இருக்குது, இதை எடுத்துகிட்டு நைட்டு போகலாம், எங்கே எவெல்லாம் யாரெல்லாம் ரோட்டில் இருக்காங்களோ அவங்கள போய் வீட்டில் விடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து இனோவா எடுத்து ராத்திரி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு காலைல 6:30 மணிக்கு பிக் எஃப்எம் ஆஃபீஸ் வரேன். இது வந்து ராத்திரி ஃபுல்லாக கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா, நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அந்த மாதிரிலாம் போகும்போது காலைல 6:30 மணிக்கு பார்த்தா ஒரு 200-250 பேர் ஆல்ரெடி பிக் எஃப்எம் வாசலில் இருக்காங்க பசங்க. அண்ணா வாங்கினா எதாவது பண்ணலாம், வாங்கினா எதாவது பண்ணலாம். எனக்கு செம்ம டயர்டு, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. சரி வேலை முடிஞ்சிடுச்சு, நம்ம போய் விட்டோம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 200-250 பேர் இருக்கணும். ஆனால் எதாவது பண்ணலான்னா எனக்கு அப்போ தெரிஞ்சது, பார்த்தா இது இந்த பசங்க கூட பேசிட்டு இருக்கும்போது காரில் வந்து ஆட்டோவில் கார்லலாம் வந்து பொருள் எடுத்து கொடுக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இது யார்கிட்ட ஸோ எனக்கு தெரிஞ்சது இது ஓகே, இது நம்ம இப்போ போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பண்ணோம், ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, 2 நாள் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 வருஷம் வேலை பண்ணோம். அப்போ தான் இந்த முதல் நாள் இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 9 மணி அந்த வாக்கில் சித்தார்த்தும் வந்துட்டார். ஸோ அவர் அவர் வந்து காரில் எடுத்து அவர் வந்து நைட் இதெல்லாம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் பார்த்தா இந்த பசங்க வந்த பசங்களாம் ட்வீட் பண்ணுறாங்க. நாங்கள் இத்தனைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட நாங்கள் என்ன வேலை செஞ்சோன்னு வரவே வராது, இருக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் யாருமே ஃபோட்டோ எடுத்துக்கல. இது என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. வேலை வருது, இவ்வளோ பொருள் வருது, ஒரு கலெக்ஷன் சென்டர் 5 கலெக்ஷன் சென்டர் ஆகுது. சின்மயி வராங்க, அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வராங்க. எனக்கு இவங்களாம் யாருன்னே தெரியாது, பார்த்ததே இல்லை. அவங்களா வராங்க, வந்து நான் இங்கே போகிறேன், நான் இந்த ஏரியாவுக்கு போகிறேன், அந்த ஏரியாவுக்கு போகிறேன்றாங்க. ஒரு 5 நாளைக்கு ஒரு பெரிய கயாஸ் இருந்தது. அண்ட் 2 பேர் வந்து ஒரு 2500-3000 பேராக மாறிச்சு.